ஐந்தாம் அதிபதி 8ஆம் இடத்துல இருந்தால், பொதுவா 5ஆம் அதிபதி வந்து 6, 8, 12ல இருக்கிறது அவ்வளோ சிறப்பு இல்ல. நம்ம பொதுவாவே 6, 8, 12கள்ல இந்த மாரி சுபஸ்தான கிரகங்கள் இருக்கிறது நல்லதில்ல இல்லையா? அப்ப 5ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல போய் உட்கார்ந்ததுன்னு வச்சுங்க, பிள்ளைகளால வந்து நெறைய இடங்கள்ல வந்து பாதிப்புகள் அடையக்கூடிய பெற்றோர்கள் இருக்காங்கல்ல. ஒரு குடும்பத்தில வந்து செல்வாக்குள்ள தலைவர்கள் கூட உருவாகியிருப்பாங்க. செல்வாக்குள்ள நபர்களா இருந்திருப்பாங்க. இந்த குடும்பத்துக்கு சில களங்கத்தை ஏற்படுத்துற அளவுக்கு சில பிள்ளைகள் அந்த பெயர்கள உருவாக்கி குடுத்துட்டு போயிடும் இல்லையா? அது. 2வது வந்து அவர்களுக்கு வந்து அதிக செலவு செய்யக்கூடிய சில சூழ்நிலைகள் உருவாக்கும். அடுத்தது வந்து குழந்தைகளுக்கு வந்து நோயால பாதிக்கப்படும்போது அவங்களுக்கு நெறைய செலவு பண்றோம்ல. இந்த மாரி சில விஷயங்கள் சில நெகட்டிவ் இருந்தா கூட, குழந்தைகளால சில நேரங்கள்ல திடீர் அதிர்ஷ்டங்கள்ல இந்த குடும்பங்கள் வந்து மேல வர்றதும் உண்டு. நம்ம ஒரு விஷயத்த மட்டும் பார்க்கக்கூடாது. அடுத்தது 5ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல இருக்கும்போது, புகழுக்கும், செல்வாக்குக்கும் ஓரளவு அந்த குடும்பத்திலயும், அந்த நபர்களாலயும் சில பங்கங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம வந்து மறந்துறக்கூடாது. பொதுவா 5, 8 8ங்கிறது வந்து கஷ்டம், அவமானம், சிக்கல், கெட்ட பெயர்கள்லாம் இருக்குல்ல. அப்போ குழந்தைகளால ஒரு சில இடங்களுக்கு வந்து அந்த குடும்பங்களுக்கு கெட்ட பேர் வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்குங்கிறதையும் பார்த்து தான் முடிவு பண்ணணும். நம்ம ஒரேடியா ஒரே பாயிண்ட்ட மட்டுமே எடுத்துட்டு போயிடக்கூடாதுங்கிறத நம்ம கவனிச்சு பார்க்க வேண்டியதா இருக்கு.